ஒரு தமிழரா எப்படி உணர்றீங்க? தமிழரா எப்படி ஒரு மனுஷனா எப்படி இல்லை, ஆசியாவிலேயே வந்து நீங்க 1993 ஒரு சிம்பொனி முயற்சி பண்ணீங்க, அதை வந்து வெளியிடல. ஒரு நல்ல நிகழ்ச்சிக்காக போயிட்டு இருக்கோம். நல்ல மனசோட வந்திருக்கீங்க, எல்லாரும் வாழ்த்து. இது என்னுடைய பெருமை இல்லை, இது நாட்டினுடைய பெருமை. எல்லோருக்கும் வணக்கம். இந்த புதிய சிம்பொனியை வெளியிடுவதற்காக அங்கே இசைக்கலைஞர்கள், உலகிலேயே தலை சிறந்த இசைக்குழுவான ராயல் ஃபிலமானிக் ஆர்கெஸ்ட்ரா லண்டன் அவர்கள் வாசித்து ரசிகர்கள் எல்லாம் கேட்டு மகிழ்ந்து இந்த இசையை வெளியிடவிருக்கிறோம். 8ஆம் தேதி இந்த அப்பல்லோ அரங்கில் இந்த நிகழ்ச்சி நடைபெறவிருக்கிறது. ரசிகர்கள் வந்திருக்கிற ரசிகர்களுக்கு மிகப்பெரிய இசை விருந்தாக இருக்கும் என்பதில் எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. இந்த வெளியீட்டில் வந்து எத்தனை கலைஞர்கள் கலந்துக்கிறாங்க? அதில் வந்து தமிழ்நாட்டில இருந்து இசை புறப்பட்டு உலக அளவில் நம்மளை ஆண்டவர்கள்லாம் பார்க்கக்கூடிய அளவுக்கு, பிரமிக்கக்கூடிய அளவுக்கு இதை நிகழ்த்துறது எவ்வளவு மகிழ்ச்சியா நீங்க உணர்றீங்க சார்? எவ்வளவு மகிழ்ச்சி உனக்கு இருக்கு? எனக்கு தெரியுது இல்ல, உனக்கு அப்படி இருக்கும்போது எனக்கு அப்படி இருக்கும் இல்ல. சிம்பொனி தமிழருக்கு வாழ்த்துக்கள் சார். ஒரு தமிழரா எப்படி உணர்றீங்க? தமிழரா எப்படி ஒரு மனுஷனா எப்படி இல்லை, ஆசியாவிலேயே வந்து நீங்க 1993 ஒரு சிம்பொனி முயற்சி பண்ணீங்க, அதை வந்து வெளியிடல. ஒரு நல்ல நிகழ்ச்சிக்காக போயிட்டு இருக்கோம். நல்ல மனசோட வந்திருக்கீங்க, எல்லாரும் வாழ்த்து. நல்லபடியா இந்த இசை நிகழ்ச்சி நடத்துறதுக்கு இறைவனை நல்லா வேண்டிங்க. இது வந்து இது என்னுடைய பெருமை இல்லை, இது நாட்டினுடைய பெருமை, இந்தியாவுடைய பெருமை. இந்தியா வந்து இன்கிரெடிபிள் இந்தியா, இன்கிரெடிபிள் இளையராஜா. அதுதான் இது மேலே யாரும் வரப்போறாங்க சார். அங்க திரும்ப பொழுது தமிழகத்துல திரும்ப ஒழிக்க வாய்ப்பு இருக்கா சார்? மீண்டும் தமிழர்கள் கேட்பதற்கு மீண்டும் இங்க இசைக்க வாய்ப்பு இருக்கா தமிழ்நாட்டுல? அனாவசியமான கேள்வியே எங்களுக்கு இல்லை. ஆசியா கண்டத்துல பிறந்தவங்களுக்கு சொல்லிட்டு இருப்பேன். நான் சொல்றதை நீ கேட்டுட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்க. அனாவசியமான கேள்விகளே எங்களுக்கு. நான் வந்து என்னுடைய வேலையில் மட்டும்தான் கவனமாக, நீங்கள் உங்கள் வேலையில் கவனமாக இருக்கிறீங்களா இல்லையாங்கிறத உங்களுக்கு தான் தெரியும்.